ஃபேஸ் மாசம் இருக்காமே ஆரத்தி பக்கம் அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம திரும்பி ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்றாரு. அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டம்மி ஓபிஎஸ்க்கு நின்று இருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் உதயகுமார் தான்ன்ற மாதிரி காரணம் போயிட்டு இருந்தாலுமே உதயகுமாருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா துரோகத்தால் வீழ்த்தணும், சூழ்ச்சியான வீழ்த்தணும் எதுக்கு பார்க்குறீங்கப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உதயகுமார் நோக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால உதயகுமாரே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கம் பெரிய லெவலில் பிரச்சாரத்துக்கே வரலன்றாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 டம்மி ஓபிஎஸ்களும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து உதயகுமார் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்க வேணாம்ப்பா, விட்டுருங்க, இது அப்படியே இருந்துட்டு போன்ற மாதிரி வந்து உதயகுமாரே வந்து வேணாம்ப்பா, அந்த டம்மி ஓபிஎஸ்களை வேலை பார்க்க வேணாம், நீங்கள் பேசாமல் இருந்துருங்கன்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஏன் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை வந்து ஓபிஎஸ் போட்டுருவாரோன்ற பயம். ஏன்னா தன்னோட மகனை வந்து களமிறக்கிறதுக்கும் தயங்க மாட்டார். ஏன்னா ராமநாதபுரத்தில் அவர் தேனியில் வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து இவ்வளோ தைரியமாக நிற்கிறாருன்னா கண்டிப்பாக தன்னோட மகனை பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் நிற்க வைக்கவும் தயங்க மாட்டார். ஸோ இந்த பயம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டான்ற பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்